அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னா, அன்னை தெரசா நினைவு அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண் திருமண நிதியுதவி திட்டம். அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண் திருமண நிதியுதவி திட்டம். அன்னை தெரசா நினைவு ஆர்பன் கேர்ள்ஸ் நினைவு ஆர்பன் கேர்ள்ஸ் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். அன்னை தெரசா நினைவு ஆர்பன் கேர்ள்ஸ் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கான அதாவது இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னா, அப்பா அம்மா யாருமே இருக்கக்கூடாது அந்த பெண்ணுக்கு. அந்த மாதிரி பெண்கள் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்கீமும் அதே தான். 40 days பிஃபோர் மேரேஜுக்கு 40 daysக்கு பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதுதான் எலிஜிபிள். இயர் வந்து 1985 1985 1985. ஸ்டார்ட் பண்ணது. அடுத்தது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஸ்கீமை வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பேர் மாற்றிட்டார். என்ன அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு பேர் மாற்றிட்டார். மூவலூர் ராமாமிர்தம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி உறுதி திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம். ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம். ஆக்சுவலி மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீமுங்கிற பேரில் இதை ஸ்டார்ட் பண்ணது எப்போனா 1989. ஸோ இதுக்கு இப்போ இன்னொரு பேர் என்னென்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, புதுமை பெண் திட்டம். அந்த ஸ்கீமுடைய பேர் தான் இதுவும், ரெண்டும் ஒன்று தான். புதுமை பெண் திட்டம். இந்த ஸ்கீம் எப்போ நேம் மாற்றி இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி புதுமை பெண் திட்டம் அல்லது உறுதி திட்டம் அப்படிங்கிறத எப்போ உருவாக்குறாருன்னா 2022. ஃபஸ்ட்டு அந்த இயர் தெரிஞ்சுக்கோங்க. அது மேரேஜ் கல்யாணம் சம்மந்தப்பட்ட ஸ்கீமாக இருக்கும்போது 1989 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1989
பட் இப்போ வந்து இது புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற பேரில் செயல்பட்டு இருக்கு, அல்லது மூவலூர் ராமாமிர்தம் அம்மை உயர்கல்வி உறுதி திட்டம், ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற பேரில் இருக்குது. இதை ஸ்டார்ட் பண்ணது 5, டேட் வந்து 5, மந்த் 9, 5/9/2022, டேட் 5, மாதம் வந்து 9வது மாதம் 2022 வருஷம் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன், அதாவது எக்கானமியில் பேக்வேர்டாக இருக்கிற ஃபேமிலிஸில் இருக்கவங்க 12th முடித்த உடனே அந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃப்யூச்சர் அந்த குறைஞ்சபட்சம் ஒரு மேல்நிலை கல்வியாவது, அதாவது மேல்நிலை மீன்ஸ் உயர்கல்வியில் வந்து 1 டிகிரியாவது கம்ப்ளீட் பண்ணணும் பெண்கள் எல்லாருமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 1000 ரூபா மாதம் பெண்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது அந்த கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக அதுக்காகவாச்சு காலேஜுக்கு அனுப்புவாங்க பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து போட்டாங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கீம் தான் இன்றைக்கி. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, 6th-லேருந்து 12th வரைக்கும் அந்த பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் அந்த பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். சேம் டைம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் கூட அந்த பொண்ணு எலிஜிபிள் தான். கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் எய்டட், அதாவது அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி, இந்த 2 ஸ்கூல்ஸில் இருந்துமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த காலேஜ், ப்ரைவேட் கவர்மெண்ட் எந்த காலேஜில் படித்தாலும் 6th to 12th மட்டும்தான் இவங்க வந்து இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கணுங்கிற லிமிட்டு. அதுக்கப்புறம் அவங்க எந்த காலேஜில் படித்தாலும் மந்த்லி 1000 rupees அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கடுத்து சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு, இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், ஃப்ரீ சப்ளை ஆஃப் சீவிங் மெஷின் ஸ்கீம், இது வந்து 1980 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1980 1980 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து என்னென்னா எல்லாருக்குமே வந்து மோட்டார் இணைக்கப்பட்ட 1980 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1980 இந்த சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சீவிங் மெஷின் ஸ்கீம். தெரியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னா, ஆதரவற்ற விதவைகள் இருப்பாங்க இல்லையா, பெண்கள் விதவைகள், இந்த மாதிரி இருக்கிறவங்க, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்ல, இது இயர் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்கு அடுத்தது
1980 முன்னையே சொன்னனே, 1980. அதுக்கு அடுத்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுறோம் பாருங்கள். ஸ்வதார் கிரே, ஸ்வதார், நான் எழுதுகிற மாதிரி எழுதிக்கோங்க, நீங்கள் வேறு மாதிரி எழுதிடாதீங்க. ஸ்வதார் கிரே ஸ்கீம் கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸ்வதார் கிரே ஸ்கீம், குறுகிய கால தங்கும் இல்லம், குறுகிய கால தங்கும் இல்லம், ஸ்வதார் கிரே, ஸ்வதார் இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கோங்க, தமிழ்லையும் எழுதிக்கோங்க. தமிழில் வந்து குறுகிய கால தங்கும் இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்வதார் கிரே அப்படிங்கிற ஸ்கீம். ஸ்வதார் கிரே. ஸ்வதார் கிரே அப்படிங்கிறது குறுகிய கால தங்கும் இல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, குறுகிய கால தங்கும் இல்லம் அப்படிங்கிறது. ஸ்வதார் கிரே அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி 16 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும், 2016. அதுக்கப்புறம் இதுக்கு ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 40% ஃபண்டிங் பண்ணுறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. நிதி ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 60%, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 40%. இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான கண்டென்ட் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீம் இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இக்கட்டான, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு மறுவாழ்வு அளித்தல், இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு மறுவாழ்வு அளித்தல், அதாவது ரீஹாபிலிட்டேஷன் ஃபார் விமன் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு மறுவாழ்வு. Rehabilitation for women in difficult situations. இந்த ஸ்கீமை யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ரன் ஆகுது அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி. அதாவது சமூக பாதுகாப்பு இயக்குனரகம். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு கீழே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, அப்படி இல்லைன்னா வந்து பாலியல் பலாத்காரம்னால கற்பழிக்கப்பட்ட பெண்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தற்காலிகமாக தங்கும் விடுதியை ஏற்படுத்தி கொடுத்து அங்கேயே உணவு வசதி, உடை, ஆலோசனை, மருத்துவம், சட்ட உதவி, இந்த மாதிரி எல்லா வகையான ஹெல்ப்பையும் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்வதார் கிரே அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க.
அதுக்கடுத்து எம்எஸ்கே அப்படின்னு ஒரு ஸ்கீம். எம்எஸ்கே மகளிர் சக்தி மையம், தமிழில் வந்து மகளிர் சக்தி மையம். எம்எஸ்கே மகளிர் சக்தி மையம். மகிழா சக்தி கேந்திரா, மகிழா சக்தி கேந்திரா. மகிழா சக்தி கேந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். மகிழா சக்தி கேந்திரா, மகளிர் சக்தி மையம். எம்எஸ்கே 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 2018. பெண்களுக்கான திட்டங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது தான் இவங்களோட நோக்கம். சும்மா தெரிஞ்சுக்கோங்க போதும். பெண்களுக்கு தேவையான திட்டங்கள், அந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதை வந்து சும்மா இயரும் ஸ்கீம் பேர் மட்டும் கூட எழுதிக்கோங்க போதும். அதுக்கு அடுத்த ஸ்கீம் பார்க்கலாமா? அடுத்த ஸ்கீம் போயிடலாமா? ஓகே. மாநில பெண்கள் வள மையம். மாநில பெண்கள் வள மையம். மாநில பெண்கள் வள மையம். மாநில பெண்கள் வள மையம். ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் விமன். ஸ்டேட் ரிசோர்ஸ் State Resource Center for Women. டூ 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 2014. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கண்டுபிடிச்சி, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும், விமனுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கண்டுபிடிச்சி அதை கவர்மெண்ட்டுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது, ரெக்கமெண்டேஷன்ஸாக வந்து சப்மிட் பண்ணுறது. அதுதான் இவங்களோட வேலை. பெண்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி அதை கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது தான் இவங்களோட முக்கியமான வேலைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது இந்த ஸ்கீம். 1 minute. ஓகே, அடுத்தது தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம். தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் நம்ம பார்த்துருப்போம்ல, லாஸ்ட்டாக வந்து மத்திய அந்த மகளிர் ஆணையம் பார்த்தோம்ல, பெண்கள் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு, மத்திய பெண்கள் ஆணையம். அந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் விமன்ஸ் கமிஷன். தமிழ்நாடு ஸ்டேட் விமன்ஸ் கமிஷன். தமிழ்நாடு ஸ்டேட் விமன்ஸ் கமிஷன். தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் 1993 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1993. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் இருப்பார், ஒரு சேர்மன். இதோட ஸ்ட்ரக்சர், அதாவது இதோட அமைப்பு, ஒரு தலைவர், 7 மெம்பர்ஸ் வந்து அன்அஃபிஷியல் மெம்பர்ஸ், 7 அன்அஃபிஷியல் மெம்பர்ஸ் ப்ளஸ் 2 அஃபிஷியல் மெம்பர்ஸ். ஒரு தலைவர், ஒரு அலுவல் சாரா 7 அலுவல் சாரா உறுப்பினர்கள், 2 அலுவல் சார் உறுப்பினர்கள். ஒரு தலைவர்,
7 அலுவல் சாரா உறுப்பினர்கள், 2 அலுவல் சார் உறுப்பினர்கள். ஒரு சேர்மன், 7 unofficial members, 2 official members. ஒரு சேர்மனு, 7 வந்து அன்அஃபிஷியல் மெம்பர்ஸ், அதாவது 7 அலுவல் சாரா உறுப்பினர்கள், 2 அலுவல் சார் உறுப்பினர்கள், 2 அஃபிஷியல் மெம்பர்ஸ். ப்ரெசன்ட் சேர்மன் யார் அப்படின்னா ஏஎஸ் குமாரி. ப்ரெசன்ட் சேர்மன் ஏஎஸ் குமாரி. ஏஎஸ் குமாரி ப்ரெசன்ட் சேர்மன். இவங்களோட பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஒர்க் பதவி காலம் வந்து 3 வருஷம். அதே மாதிரி தான் சென்ட்ரல் ஏதோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டேட்டும் 3 years. அதுக்கடுத்து தமிழ்நாடு சமூக நல வாரியம் அப்படின்னு ஒன்று எப்போ உருவாக்குனாங்க? தமிழ்நாடு சமூக நல வாரியம், அதாவது தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர். தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் தமிழ்நாடு சமூக நல வாரியம். சோஷியல் வெல்ஃபேர் போர்டு, தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் போர்டு 1954 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1954 தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் போர்டுங்கிறது 1954 ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்நாடு சமூக நல வாரியம். இதில் எவ்வளோ இதோட ஸ்ட்ரக்சர், இதோடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, அமைப்புன்னு போட்டுக்கோங்க, ஸ்ட்ரக்சர். இதில் ஒரு சேர்மன் இருப்பார், ஒரு தலைவர், 15 அலுவல் சார் உறுப்பினர்கள் ப்ளஸ் 15 அலுவல் சாரா உறுப்பினர்கள். புரியுதா? ஒரு தலைவர், 15 அலுவல் சார் உறுப்பினர்கள், 15 அலுவல் சாரா உறுப்பினர்கள். ஒரு சேர்மன், 15 அஃபிஷியல் மெம்பர்ஸ் அண்ட் 15 அன்அஃபிஷியல் மெம்பர்ஸ். இது எழுதிட்டீங்களா? இதுக்கு கீழே இந்த சோஷியல் வெல்ஃபேர் இருக்கு இல்லையா, இந்த சோஷியல் வெல்ஃபேர் போர்டு கீழே ஒரு சென்டர் ஒன்று ரன் ஆகுது. அது என்ன அப்படின்னா ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர். ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர், குடும்ப ஆலோசனை மையம் அப்படின்னு ஒன்று ரன் ஆகுது. குடும்ப ஆலோசனை மையம், குடும்ப ஆலோசனை மையம் 1984 ஸ்டார்ட் பண்ணாங்க. குடும்ப ஆலோசனை மையம் அப்படிங்கிறது 1984 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது அதுக்கு கீழே ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து ஔவையார் விருது 1984. குடும்ப நல ஆலோசனை மையம் வந்து 1984.
ஆமாம், கரெக்ட் கிஷோர். டிஎன் சோஷியல் வெல்ஃபேர் கீழே. குடும்ப ஆலோசனை மையம் அப்படிங்கிறது அது கிடையாது, அது தனி. குடும்ப ஆலோசனை மையம் அப்படிங்கிறது ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டருங்கிறது தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் போர்டுக்கு கீழே ரன் ஆகக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸுன்னு அப்போ வச்சுக்கோங்க. அது ஸ்டார்ட் பண்ணது 1984. அதுக்கடுத்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே தனியாக ஒரு அவார்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் வந்து ஔவையார் விருது. ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே நடக்குது இல்லையா, மார்ச் 8. அந்த நாளில் தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு விமனை சூஸ் பண்ணி ஔவையார் விருது வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஔவையார் விருது கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் யாருக்கு அந்த ஔவையார் விருது கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8 ஔவையார் விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஔவையார் விருதில் என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா 8 கிராம் தங்கம், அதாவது 1 பவுன் தங்கம், 1 லட்ச ரூபா வந்து செக்கு, 1 லட்ச ரூபா செக்கு, ஆக்சுவலி இப்போ வந்து 1 லட்ச ரூபாங்கிறது 1.5 லட்சமாக மாற்றிட்டாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. 2025 1.5 லட்சமாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து 1.5 லட்சமாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த வருஷம் யார் வாங்கினாங்க அப்படின்னா யசோதா சண்முக சுந்தரம். யசோதா சண்முக சுந்தரம். (2025) ஔவையார் விருது யசோதா சண்முக சுந்தரம்க்கு கொடுத்துருக்காங்க. 2025. யசோதா சண்முக சுந்தரம்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த ஆக்ட் என்ன அப்படின்னா ஒழுக்க நெறி பிறழ்தல் தடுப்பு சட்டம். ஒழுக்க நெறி பிறழ்தல் தடுப்பு சட்டம். ஒழுக்க நெறி பிறழ்தல் கமெண்ட்ல இருக்கு பாருங்க. ஒழுக்க நெறி பிறழ்தல் தடுப்பு சட்டம். இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட். இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட்னு சொல்கிறாங்க. அதை ஒழுக்க நெறி பிறழ்தல் சட்டம் அப்படின்னா தடுப்பு சட்டம். ஒழுக்க நெறி பிறழ்தல் தடுப்பு சட்டம். இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட்.
1956 போட்டிருக்காங்க. 1956 இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இந்த ஸ்கீம் எதுக்காக போட்டாங்கன்னா, ஒரு பொண்ணை வணிக நோக்கத்தில் பாலியல் சுரண்டலில் ஈடுபடுத்துகிறாங்கல்ல, கடத்தி கொண்டு போயிட்டு, அதாவது எங்கேயாவது காலேஜ் போயிட்டுருக்க ஒரு பொண்ணை வந்து கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறதுக்காக எடுத்துன்னு போய் கூட்டிகிட்டு போயிடுறாங்கல்ல யாருக்கும் தெரியாமல், அந்த மாதிரி இருக்கிறவங்கள தடுக்கிறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். Commercial sexual exploitation. ப்ரிவென்ஷன் சேர்த்துக்கோங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். வணிக நோக்கிலான பாலியல் சுரண்டலை தடுத்தல். வணிக நோக்கிலான பாலியல் சுரண்டலை தடுத்தல், அதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். இதில் அதை தடுக்கிறது மட்டும் கிடையாது, இன்கேஸ் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே தனியாக அவங்களுக்குன்னு தனியாக வீடெல்லாம் இருக்கும் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக ஸ்பான்சரில். அதில் இப்போ எக்ஸாம்பிள் ஸ்வதார் கிரே ஸ்கீம் இருக்கு இல்லையா, அது கீழெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சு ஃப்ரீயாக ஃபுட்டு இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து நியூ லைஃப் கொடுக்கறதுக்கு அவங்கள வந்து தயார் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லைனா சில மகளிர் காப்பகங்களில் வச்சு தங்க வச்சு அவங்களுக்கான பாதுகாப்புக்கு சில விஷயங்களை வந்து பண்ணுறது, இதெல்லாம் இந்த சட்டத்துக்கு கீழே பண்ணுவாங்க. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ப்ரிவென்டிங் கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் 1956 இந்த ஸ்கீம் வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு சட்டம், ஸ்கீம் கிடையாது. அதுக்கடுத்து உஜ்ஜவாலா ஸ்கீம். உஜ்ஜவாலா ஸ்கீம் கமெண்ட்ல இருக்கு பாருங்க. உஜ்ஜவாலா ஸ்கீம், இந்த ஸ்கீமோட தமிழ் பெயர் என்ன அப்படின்னா வாழ்வொளி திட்டம். வாழ்வொளி திட்டம். உஜ்ஜவாலா ஸ்கீம் அப்படின்னா வாழ்வொளி திட்டம் அப்படின்னு அர்த்தம். உஜ்ஜவாலா அப்படிங்கிறது வாழ்வொளி திட்டம். இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2007 ஸ்டார்ட் பண்ணது தான் உஜ்ஜவாலா ஸ்கீம். ஆக்சுவலி இதே பேரில் இன்னொரு ஸ்கீம் இருக்குது, உஜாலான்னு சொல்லுவாங்க. அது உஜ்ஜவாலா வேறு, உஜாலா வேறு. உஜாலான்னா சிலிண்டர் கொடுக்குற ஸ்கீம், அது தனியாக நம்ம பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெண்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சிலிண்டர் கொடுக்கறது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உஜ்ஜவாலாங்கிறது வாழ்வொளி திட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது அதே கான்செப்ட், அதாவது பெண்களை வந்து வணிக நோக்கத்தில் பாலியல் சுரண்டலுக்கு கடத்துறதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டம் தான் உஜாலா ஸ்கீம் அப்படிங்கிறது. அது சட்டம் முன்னாடி பார்த்தது, அதே ரீசனுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இது. வாழ்வொளி திட்டம், உஜாலா ஸ்கீம். உஜ்ஜவாலா ஸ்கீம் 2007 ஸ்டார்ட் பண்ணது. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட் எழுதுனீங்கல்ல, அதே ரீசன் தான் இங்கேயும். வணிக ரீதியிலான பெண்களை வந்து பாலியல் தொழிலுக்கு கடத்துறாங்க இல்லையா, அவங்க அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டம். முன்னாடி எழுதுன அதே கான்செப்ட், அதே எழுதிக்கோங்க. ஸ்கீம் வருஷமும் நேமும் மட்டும் எழுதிக்கோங்க எக்ஸ்ட்ரா.
அதுக்கடுத்து ஐசிடிஎஸ்ன்னு ஒரு ஸ்கீம் 1975 போட்ட ஸ்கீம். ஐசிடிஎஸ் இன்டகிரேட்டட் ஐசிடிஎஸ் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதான் ஐசிடிஎஸ். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் ஐசிடிஎஸ். நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து ஐசிடிஎஸ் 1975 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிறத பார்ப்போம். 1975 ஐசிடிஎஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நியூட்ரிஷன் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கீம். ஜஸ்ட் நியூட்ரிஷன் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நியூட்ரிஷன் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் இது. ஆக்சுவலி இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓய்வூதியம்லாம் கொடுக்குறாங்க, ஓஏபி அதெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம டீட்டெயில்டாகவே இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். அதனால் இந்த ஸ்கீமை இங்கே ஒரு தடவை நம்ம பார்க்கணுன்னு கிடையாது. அது எல்லாமே இந்த ஐசிடிஎஸ்க்கு கீழே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேரியஸ் டைப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறது. 1975 இந்த ஸ்கீம். கடைசியாக நீங்கள் எழுத வேண்டியது தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன். தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம். டிஎன் கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன். தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன். நைன்டீன் 1983 இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1983. இது எதுக்காகனா பெண்களை வந்து எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், எக்கானமி இந்த 3 விஷயங்கள்லையும் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கார்ப்பரேஷனை உருவாக்கியிருக்காங்க. இந்த கார்ப்பரேஷன் உருவாக்குறதுக்கு காரணமே என்னென்னா பெண்களை எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், எக்கானமி இந்த 3 விஷயத்துலையும் டெவலப் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரூரல் லெவல்லேருந்து டெவலப் பண்ணுறதுக்காக ரூரல் டிபார்ட்மெண்ட்டே இந்த கார்ப்பரேஷனில் வந்து மெம்பராக இருக்கும். இவ்வளோதான் விமனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். ஓகே, தேங்க்யூ.